இனிய வணக்கம். நீங்க வாழுற வீட்லயே சில சமயங்கள்ல ரொம்ப டயர்டாவும் எரிச்சலாவும் இருக்கா? எந்த காரணமும் இல்லாம வீட்ல சின்ன சின்ன சண்டை, மனசு கஷ்டம், இல்லைன்னா மனசுக்குள்ள ஒரு மாதிரி பாரமாவே இருக்கா? இந்த ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் காரணம் நீங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது உங்க வீட்ல இருக்கிற எனர்ஜியா கூட இருக்கலாம். ஆமாங்க, நாம வாழுற இடத்துக்கும் நம்ம மனநிலைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டை ரொம்ப அமைதியான, நிம்மதியான இடமா மாத்துற 5 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே உங்க வீட்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரத நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த டிப்ஸை என் லைஃப்ல ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணதால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக பதிவிடுறேன். இதுல இருக்கிற 5 டிப்ஸையும் பாருங்க. எந்த டிப்ஸ் உங்க லைஃப்ல உடனே ஃபாலோ பண்ணா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்கிறத கமெண்ட்ல அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. அதுதான் இந்த வீடியோ மூலமா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சிம்பிளாக தெரிஞ்சாலும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டை பார்த்து அசந்து போயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னா, வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டு வீட்டை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கிறது தான். இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னால் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு பெரிய விஷயமே இருக்குது. பல மாசமா ஏன் பல வருஷமா யூஸ் பண்ணாத பொருட்கள் வீட்டில் சேரும்போது அங்கே ஒரு மாதிரி ஸ்டாக்னட் எனர்ஜி, அதாவது ஒரு தேங்கி போன சக்தி உருவாகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது உண்மைன்றத நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே போல வீட்டில் ஒரு மூலையில் குவிச்சு வச்ச பழைய பேப்பர், உடஞ்ச பொம்மை, போடாத ட்ரெஸ்ஸு, வேலை செய்யாத எலக்ட்ரானிக் திங்ஸு, இது ஒவ்வொன்றும் உங்கள் வீட்டில் எனர்ஜி ஃப்ளோவை தடுக்கிற சின்ன சின்ன தடைகள் மாதிரி தான். வாஸ்து மாதிரியான பழைய முறைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜி இருந்தாதான் அங்கே ஆரோக்கியம், வளம், அமைதி எல்லாம் இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சில வீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போகும்போது நல்ல பாசிட்டிவ் வைப் அந்த இடத்துல இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ரூம்ல திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடந்தா உங்க மனசும் ஒரு மாதிரி குழப்பமா தானே இருக்கும். எதை முதல்ல பண்றதுன்னு தெரியாம ஒரு டென்ஷன் வரும். அதே ரூமை கிளீன் பண்ணி பொருட்களை எல்லாம் நீட்டா அடுக்கி வச்சா உடனே மனசுல ஒரு தெளிவும் நிம்மதியும் வரும். இதுதாங்க இந்த கிளீனிங்கோட பவர். கேட்க நல்லா தான் இருக்கு. இதை எப்படி பண்றது அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரே நாள்ல மொத்த வீட்டையும் கிளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது உங்களை இன்னும் டயர்டாக்கி டென்ஷன் ஆக்கிடும். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குங்க. இன்னைக்கு ஒரு அலமாரியை மட்டும் கிளீன் பண்ணுங்க. நாளைக்கு டேபிள், அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் நீட் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஒரு பொருளை கையில் எடுக்கும்போது உங்களை நீங்களே இப்படி கேட்டுக்கோங்க, இதை நான் போன ஒரு வருஷத்துல கடைசியா எப்ப யூஸ் பண்ணேன்? இது எனக்கு உண்மையிலேயே தேவையா? பதில் இல்லைன்னா தயங்காம அதை தூக்கி போட்டுடுங்க. கிளீன் பண்றதுன்னா சும்மா பெருக்கிறது மட்டும் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வீடு துடைக்கிற தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பை கலந்து துடைச்சு பாருங்க. கல்லுப்புக்கு வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிற சக்தி இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மாற்றத்தை உடனே உணருவீங்க. முக்கியமா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கார்னர்லையும் இந்த உப்பு தண்ணியால துடைக்கும் போது அங்க இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அது நீக்கிடும்னு நம்புறாங்க. இப்படி செய்யும் போது உங்க வீடு பிசிக்கலா மட்டும் இல்ல, எனர்ஜி லெவல்லையும் சுத்தமாகுது. நம்ம 2வது டிப், உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன அமைதியான இடத்த உருவாக்குறது. அது ஒரு பெரிய பூஜை அறையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது உங்க பெட்ரூம்ல ஒரு ஓரமாவோ இல்ல பால்கனியில ஒரு சின்ன இடமாவோ கூட இருக்கலாம். அந்த இடத்த எப்படி ரெடி பண்றது? அங்க ஒரு சின்ன பாய் விரிக்கலாம், ஒரு அகல் விளக்கு ஏத்தலாம், உங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோ இல்லைன்னா ஒரு பாசிட்டிவான சிம்பல் ஏதாவது வைக்கலாம். நல்ல வாசனை வர ஊதுபத்தி இல்லைன்னா மெழுகுவர்த்தி கூட ஏத்தலாம். இது அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு அமைதி தர்ற 1-2 பொருளை மட்டும் வைங்க. இந்த இடம் உங்க வீட்டோட ஸ்பிரிச்சுவல் சென்டர் மாதிரி வேலை செய்யும். தினமும் காலையிலயோ இல்ல சாயங்காலமோ
ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல வந்து அமைதியா உட்காருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். கண்ணை மூடி உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த விளக்கோட வெளிச்சத்தையும் பாருங்க. இதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்க மனசோட அமைதியான எனர்ஜி அந்த இடத்துல படிய ஆரம்பிக்கும். போக போக நீங்க எப்பெல்லாம் டயர்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தாலே போதும். உங்க மனசு ஃப்ரெஷ் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் வீட்டுல விளக்கு ஏத்தி வைக்கிறதுங்கிறது நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒரு முக்கியமான பழக்கம். சிம்பிளா சொன்னா விளக்கு ஏத்துறதுன்னா இருட்டை நீக்கி வெளிச்சத்தையும் நல்ல சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கான ஒரு அழகான அடையாளம். உங்க அமைதியான இடத்துல ஏத்துற அந்த ஒரு சின்ன விளக்கு உங்க வீடு முழுக்க ஒரு தெய்வீகமான வைப்ரேஷனை கண்டிப்பா உருவாக்கும். நம்ம 3வது டிப், நம்ம காதால கேட்கக்கூடிய ஆனா நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் சவுண்ட் மற்றும் சைலன்ஸ். இந்த உலகத்துல எல்லாமே ஒரு விதமான வைப்ரேஷன்ல தான் இயங்கிட்டு இருக்குங்க. நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள், ஏன் நம்ம வீடு கூட ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன்ல தான் இருக்கு. அதுல சவுண்டை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவான சத்தத்துக்கு வீட்டுல இருக்கிற எனர்ஜியை உடனே மாத்துற பவர் இருக்கு. காலையில எந்திரிச்சதும் சாமி பாட்டையோ மனசுக்கு இதமான மியூசிக்கையோ உங்க வீட்டுல ப்ளே பண்ணுங்க. இல்ல நீங்க ஃபாலோ பண்ற பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்றது வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு தெய்வீகமான அமைதியை உருவாக்கும்னு நம்புறாங்க. உங்களால மந்திரம் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன மணியை எடுத்து வீட்டோட ஒவ்வொரு ரூமுக்கும் போய் மெதுவா அடிங்க. கோயில்ல கருவறைக்குள்ள போகும்போது நாம ஏன் மணி அடிக்கிறோம்? அந்த சத்தம் பாசிட்டிவான எனர்ஜியை தூண்டி நம்ம மனசை ஒருமுகப்படுத்த உதவுது. அதே மாதிரிதான் நம்ம வீட்லயும் அந்த மணி ஓசை தேங்கி போன எனர்ஜியை உடைச்சு நல்ல எனர்ஜி ஃப்ளோவுக்கு வழி பண்ணும்னு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்போ சவுண்டோட மறுபக்கமான சைலன்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற பிஸியான உலகத்துல நாம சைலன்ஸோட பவரை முழுசாவே மறந்துட்டோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது சைலன்ஸ் டைம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது எப்பவுமே லைஃப்ல ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணவங்களோட முக்கியமான டிப். அந்த நேரத்துல டிவி, ஃபோன், மற்றவங்களோட பேசுறதுன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு முழுமையான அமைதியில இருங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான். இந்த அமைதி நம்ம நர்வ் சிஸ்டத்தை ரிலாக்ஸ் பண்ணி நாள் முழுக்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டென்ஷனை குறைச்சிரும். இந்த அமைதியான நேரத்துல வீட்டோட உண்மையான சத்தத்தை கேளுங்க. காத்தோட சத்தம், பறவைகளோட சத்தம், கடிகாரத்தோட மெல்லிய சத்தம். இந்த சைலன்ஸ் வெளி உலகத்துல இருந்து நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்போம். ஃபேமிலியில இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள், மன கஷ்டங்கள் குறையவும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கவும் இந்த சைலன்ஸ் பிராக்டிஸ் ஒரு சூப்பரான வழி. சவுண்டும் சைலன்ஸும் உங்க வீட்டோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண உதவுற 2 பவர்ஃபுல்லான டூல்ஸ். அதனால இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 4வது டிப், முழுக்க முழுக்க நம்ம மனசோட பவரை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற எனர்ஜியை மாத்துறது. அதுதான் சங்கல்பம் மற்றும் நன்றியுணர்வு. முதல்ல சங்கல்பம்னா என்ன? சங்கல்பம்னா ஒரு விஷயத்த மனசுல உறுதியா நினைக்கிறது. அதாவது செட்டிங் அண்ட் இன்டென்ஷன். என் வீட்டுல அமைதி வேணும்னு சும்மா நினைக்கிறதுக்கும், என் வீடு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அப்படின்னு உறுதியா நம்பி சொல்றதுக்கும் நிறைய பவர் இருக்கு. இத யூனிவர்ஸுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் மாதிரி. இந்த சங்கல்பத்தை நீங்க தினமும் காலையில எந்திரிச்சதும் மனசுக்குள்ள சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க ரெடி பண்ண அந்த அமைதியான இடத்துல வைக்கலாம். உங்க வார்த்தைக்கும் எண்ணத்துக்கும் உங்க வீட்டு சூழ்நிலையை மாத்திர சக்தி இருக்குன்னு நம்புங்க. குறிப்பா இதை பெண்கள் பண்ணும்போது அந்த வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா அதிகமாகும். அடுத்தது நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். இது உங்க வீட்டு வைப்ரேஷனை பீக்ல கொண்டு போற ஒரு மந்திரம்னே சொல்லலாம். கோபம், கவலை மாதிரி ஃபீலிங்ஸ் வீட்டில் இருந்தா ஒரு மாதிரி பாரமா இருக்கிறத நாம ஃபீல் பண்ணியிருப்போம். அதே நன்றியும் அன்பும் இருந்தா அங்க சந்தோஷமும் நிம்மதியும் நிறைவா இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம். இதை எப்படி தினமும் ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? தினமும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு நீங்க நன்றியோட ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட லஞ்சா இருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு பண்ண ஒரு பெரிய ஹெல்ப்பா கூட இருக்கலாம்.
இந்த மாதிரியான கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட இல்லாததை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்போம். இந்த மைண்ட் செட் மாற்றம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். குழந்தைங்க கூட இந்த பழக்கத்தை கற்றுக்கும் போது அவங்க வாழ்க்கையை ஒரு புது அழகான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீடு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைஞ்ச இடமா இல்லாமல் நன்றி நிறைஞ்ச ஒரு கோவிலாக மாறும். நம்ம 5வது டிப், இயற்கையோட எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது. நாம எல்லாரும் இயற்கையோட ஒரு பகுதி தான். நாம இயற்கையோட எவ்வளவு க்ளோஸா இருக்கோமோ அவ்வளவு ஹெல்த்தியாவும் அமைதியாவும் ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்க வீட்டு ஜன்னல்களை திறந்து வைக்கிறது. காலையில வர சூரிய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். சூரிய ஒளி கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கும், ஒரு நேச்சுரல் பியூரிஃபையர்னு சயின்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அது வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கு பதிலா ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும்னு நம்மள நிறைய பேர் நம்புறாங்க. அதே மாதிரி நல்ல காத்தோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜன்னலை மூடியே வச்சிருந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போக வழி இல்லாம உள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இது ஒரு மாதிரி எனர்ஜி பிளாக்க உருவாக்கும். 2வதா, உங்க வீட்டுல செடி வளர்க்க ஆரம்பிங்க. துளசி செடிக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் இந்த மாதிரியான செடிங்க காத்துல இருக்கிற கெட்ட விஷயங்களை நீக்கி சுத்தமான காத்தை நமக்கு கொடுக்குது. செடிங்க வெறும் டெக்கரேஷன் பொருள் இல்லைங்க, அது வீட்டுக்குள்ள உயிரை கொண்டு வர நம்ம நண்பர்கள். அதை கவனிச்சு தண்ணி ஊத்தி அது வளர்றத பார்க்கும்போது உங்க மனசுலயும் ஒரு வித சந்தோஷமும் உற்சாகமும் வரும். அடுத்ததா, தண்ணியோட பவரை யூஸ் பண்ணுங்க. இது ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மேல தெரியுற லிங்கை கூட கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு அழகான கண்ணாடி பவுல்ல சுத்தமான தண்ணியை ஊத்தி அதுல சில பூக்களோட இதழ்களை போட்டு உங்க ஹால்ல வைங்க. தண்ணிக்கு நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துக்கிற தன்மை இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பூக்களோட வாசனையும் அழகும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா அந்த தண்ணியை மட்டும் தினமும் மாத்துறது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த 5 டிப்ஸும் உங்க வீட்டு எனர்ஜியை மாத்துறதுக்கான பவர்ஃபுல்லான வழிகள். இது பெரும்பாலும் யூனிவர்ஸோட எனர்ஜி விதிகளை அடிப்படையா வச்ச நம்பிக்கைகளும் பழைய காலத்து வழிகளும் தான். அதனால இந்த வீடியோவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நிச்சயமா உணர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 டிப்ஸும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு அமைதியான இடத்தை உருவாக்குங்க. பாசிட்டிவான சவுண்டையும் ஆழமான சைலன்ஸையும் யூஸ் பண்ணுங்க. சங்கல்பத்தையும் நன்றியுணர்வையும் டெய்லி பழக்கமாக்குங்க. சூரிய ஒளி, காத்து, செடின்னு இயற்கையோட சக்தியை வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீடுங்கிறது செங்கல்லால கட்டப்பட்ட ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, அது உங்க கனவுகளோட, உங்க ஃபீலிங்ஸோட, உங்க எனர்ஜியோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். இந்த சிம்பிளான வழிகளை உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் அமைதி அதிகமாகிறதையும் குழப்பத்திலிருந்து தெளிவாகிறதையும் மனசுல சந்தோஷம் வர்றதையும் நீங்களே நேரடியா பார்ப்பீங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த 5 வழிகள்ல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க வீட்டில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்க இது உதவட்டும். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு வைட்டல் வைப்ஸ் வளர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச அமைதியும் ஆனந்தமும் உங்கள் வீட்லேயும் எப்பவும் இருக்கட்டும். நன்றி.